வணக்கம். நீங்க அனுப்பி வச்சிருந்த இந்த குறிப்புகளை நம்ம இன்னைக்கு சும்மா ஆழமா அலச போறோம். சிவன் படத்தையோ இல்ல சிலையோ பார்க்கும்போது அவர் தலையில இருக்கிற அந்த பிறை நிலவை கவனிச்சிருக்கீங்களா? பார்க்க அழகா இருக்கு, ஏதோ ஒரு சின்னம்னு நம்ம கடந்து போயிருப்போம். ஆனா நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, அது வெறும் அலங்கார டிசைன் கிடையாது. அது இந்த பூமியோட ஸ்திரத்தன்மையே குறிக்கிற ஒரு அறிவியல் வரைபடம், ஒரு சயின்டிபிக் ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுது. நம்மளோட மிஷன் இன்னைக்கு என்னன்னா, இந்த சின்னத்தை டீகோட் பண்ணணும். அதாவது நவீன வானியற்பியலுக்கும் 1000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு சித்தர் பாடலுக்கும் அப்புறம் அந்த சித்தர்களோட தத்துவத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ரகசிய தொடர்பை நாம இன்னைக்கு வெளிக்கொண்டு வர போறோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது 3 தனித்தனி உலகங்களை ஒன்னா இணைக்குது. ஒன்னு, நாம பாக்குற ஆன்மீக சின்னம். 2வது, நாம நம்புற நவீன அறிவியல். 3வது, இந்த 2க்கும் பாலம் போட்ட சித்தர்களோட மெய்யியல். சிவன் தலையில இருக்கிற நிலவு எப்படி பூமியோட பாதுகாவலனா இருக்குங்கிறத வெறும் நம்பிக்கையா பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும், அந்த அறிவை எப்படி ஒரு கவிதைக்குள்ள அவங்க பொதிச்சு வச்சாங்கங்கிறதையும் தான் நாம ஆழமா பார்க்க போறோம்.